வெல்கம் டு லேர்னிங் கார்னர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 1 சிவிக்ஸில் லெசன் 2 அச்சீவிங் ஈக்குவாலிட்டி, தமிழில் சமத்துவம் பெறுதல்னு சொல்லுவோம். இந்த ஈக்குவாலிட்டியை நம்ம எப்போ அச்சீவ் பண்ண முடியும்னா, நம்மக்கிட்ட அதாவது இந்த சொசைட்டியில் ஒரு மனுஷனும் ஒரு மாதிரி அந்த அவங்களோட வேறுபாடாக இருக்கட்டும், பன்முகத்தன்மையாக இருக்கட்டும், இந்த டிஃப்ரென்சஸை நம்ம எப்போ அக்செப்ட் பண்ணிக்கிறோமோ அந்த டைமில் ஈக்குவாலிட்டியை நம்மளால் அச்சீவ் பண்ண முடியும். இந்த லெசன்ஸில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன், மார்க் பண்ணிக்கோங்க. இது ஹிஸ்ட்ரியில் வரும். ஃபர்ஸ்ட் பேரால இதுதான் சொல்லியிருப்பாங்க. பட் இந்த டிஃப்ரென்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறோமான்னு கேட்டால், ஒரு சில சமயங்களில் நம்ம சொசைட்டியில் அதை அக்செப்ட் பண்ணாததுனால ஒரு சில சண்டைகள் வரும். ஒரு மனுஷனுக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸை நம்ம அக்செப்ட் பண்ணாததுனால ஒரு குரூப்புக்கும் இன்னொரு குரூப்புக்கும் டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் வருது. இது மோஸ்ட்டாகவே அவங்கள பற்றி தெரிஞ்சுக்காம இவங்களாம் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வைக்கிறதுனால தான் வரும். இதுதான் இந்த ப்ரிஜுடைஸ்டுன்ற வேர்ட். ப்ரிஜுடைஸ்னால் தமிழில் முன்முடிவுன்னு அர்த்தம். அதாவது ஒருத்தவங்களை பற்றி தெரியறதுக்கு முன்னாடியே அவங்கள நெகட்டிவாகவும் அவங்கள ஒரு இன்ஃபீரியராகவும், இன்ஃபீரியர்னா என்னது, நம்மளோட கீழே அப்படின்ற மாதிரியான ஒரு மென்டாலிட்டியில் ஜட்ஜ் பண்ணுறது தான் ப்ரிஜுடைஸ்னு சொல்லுவாங்க. இந்த ப்ரிஜுடைஸை ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜுன்னு சொல்லலாம். ப்ரிஜுடைஸ்னா ப்ரீ ஜட்ஜ்மெண்ட், அதான் முன்முடிவு. இது எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்குன்னு பார்த்தா, பீப்புளோட மத நம்பிக்கை அதை பேஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களோட நேட்டிவ் பேஸ் பண்ணியிருக்கலாம், ரேஷியல் ஸ்கின் கலர் பேஸ் பண்ணியிருக்கலாம், அவங்களோட லாங்குவேஜ் அசன்ட் பேஸ் பண்ணியிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய டைப்ஸ் இருக்கும். இதில் இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரிஜுடைஸில் ஜென்ரலாக பார்த்தோன்னா, ஜெண்டர் பாலின வேற்றுமை, பாலின முன்முடிவுன்னு சொல்லலாம். ரேஷியல் ப்ரிஜுடைஸ் அதாவது கலர் பேஸ் பண்ணிடுது. கிளாஸ் ப்ரிஜுடைஸ்னால் அப்பர் கிளாஸ், லோவர் கிளாஸ், மிடில் கிளாஸ்லாம் இருக்கு இல்லையா, அது. இன்னொன்று டிசபிலிட்டி ப்ரிஜுடைஸ். இந்த மாதிரி பிரிக்கலாம். இப்போ ஜென்ரலாக ப்ரிஜுடைஸ்க்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அர்பன் பீப்புளெலாம் மோர் சிவிலைஸ்ட், அதாவது சிட்டியில் இருக்கிறவங்க கிராமத்தில் இருக்கிறவங்களோட நாகரிகமாக அவங்களோட மேனர்ஸ் இது மாதிரிலாம் இருக்கும், பிஹேவியர் இருக்கும் அப்படின்றது ஒரு ப்ரிஜுடைஸ். இதெல்லாம் ஜென்ரல் இன்ட்ரடக்ஷன் தான். நெக்ஸ்ட் வந்து காசஸ் ஃபார் ப்ரிஜுடைஸ். ஒரு சில சோஷியல் ஃபேக்டர்ஸ் இருக்குது. இந்த நம்ம முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறதுக்கான என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தோன்னா, சோஷியலைசேஷன் அதாவது சமூகமயமாக்குதல்னு சொல்லலாம். இன்னொன்று கன்ஃபார்மிங் பிஹேவியர்ஸ், நிர்ணயிக்கப்பட்ட நடத்தை, அதாவது இவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்போம். அதை மீறி அவங்க நடந்துக்கிட்டா பாரு இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நம்ம ப்ரீ ஜட்ஜ் பண்ணுவோம். தேர்ட் எக்கனாமிக் பெனிஃபிட், பொருளாதார பயன்கள். ஃபோர்த் அத்தாரிட்டேரியன் பர்சனாலிட்டி, சர்வாதிகார ஆளுமை. ஃபிஃப்த் எத்னோசென்ட்ரிசம், இன மைய கொள்கை. ஃபிஃப்த் எத்னோசென்ட்ரிசம், இன மைய கொள்கை. சிக்ஸ்த் வந்து குரூப் க்ளோஷர், கட்டுப்பாடான குழு அமைப்பு. கான்ஃப்ளிக்ட்ஸ், முரண்பாடுகள். இது எல்லாமே நம்ம முன்னாடியே ஜட்ஜ் பண்ணுறதுக்கான ரீசன்ஸ். நெக்ஸ்ட் டாபிக் ஸ்டீரியோடைப்ஸ். அந்த ஸ்டீரியோடைப்னா என்னென்னா மாறா கருத்துன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒருத்தவங்களை பற்றி நான் முன்னாடியே ஜட்ஜ் பண்ணிக்கிறேன், அவங்கள பற்றி எனக்கு தெரியவே தெரியாது. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை நான் போக போக ஸ்ட்ராங் ஆக்கி கடைசியாக அது ஒரு ஸ்டீரியோடைப்பில் வந்து முடியும். நான் இந்த கருத்தை மாற்றவே மாட்டேன், அது இருந்துக்கிட்டே இருக்கும். அது உண்மையாக பொய்யான்ட்டெல்லாம் பார்க்க மாட்டோம், அது அப்படியே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். இதை தான் ஸ்டீரியோடைப்னு ஜென்ரலாக சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா அபவுட் சம்திங். இப்போ வந்து இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் என்னென்னா, கேர்ள்ஸ் ஆர் நாட் குட் அட் ஸ்போர்ட்ஸ்ன்ட்டு நமக்கு ஒரு ஸ்டீரியோடைப் இருக்குது. இந்த ஸ்டீரியோடைப் குழந்தைங்களுக்கு சின்ன வயசுலேயே வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். அது அவங்க கொஞ்சம் கொஞ்சம் வளர இந்த ஐடியாஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ்லாம் இன்னும் ஷார்ப்பராகவும் ஸ்ட்ராங்கராகவும் மாறும். இப்போ இதில் கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். ரகு வாஸ் ஹிட் இன் ஹிஸ் ஐஸ் with a soft ball and to everyone's surprise he started to cry. The others started to laugh at him. Mani felt sad for him but started laughing along with others. இதில் என்ன நமக்கு தெரியுது, ஒரு ஸ்டீரியோடைப் தெரியுது. என்னது, கேர்ள்ஸ் மட்டும்தான் அழுவாங்க, பாய்ஸ் அழ மாட்டாங்க அப்படின்றது. ஸோ இங்கே வந்து ஒரு ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப் தெரியுதா? அப்போது வந்து நம்ம சொசைட்டியில் இந்த மாதிரியான ஸ்டீரியோடைப்ஸ் இருந்துட்டு தான் இருக்குது. இதில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஜெண்டர் பேஸ்டு ஸ்டீரியோடைப்ஸ் ஆர் ஆஃபன் போர்ட்ரேட் இன் ஃபிலிம்ஸ், அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அண்ட் டிவி சீரியல்ஸ். பட் இப்போ கொஞ்சம் இது சேஞ்ச் ஆக ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். இப்போ போடுற அட்வர்டைஸ்மெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா கேர்ள்ஸ்னால் இப்படி தான், பாய்ஸ்னால் அப்படி தான் இல்லாமல் அது பிரேக் பண்ணக்கூடிய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் நிறைய நம்மளால் பார்க்க முடியுது. டிட்டர்ஜென்ட்ஸ் அண்ட் வாஷிங் மிஷின்ஸ் இந்த மாதிரியான ஆட்கெலாம் மோஸ்ட் ஆஃப் விமன் தான் முன்னாடி காமிச்சிட்டு இருந்தாங்க. இதுவே ஒரு ஸ்டண்ட் மாதிரினா ஒரு ஃபெரஷியஸ் லுக்கிங் மென் அவங்கள வந்து காமிச்சிட்டு இருந்தாங்க. பட் இது இப்போ சேஞ்ச் ஆகிருக்குன்றது தான் என்னோட ஒப்பீனியன். நெக்ஸ்ட் வந்து இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இன்இக்வாலிட்டினா என்னது, சமத்துவம் இல்லாமல் இருக்கிறது. டிஸ்கிரிமினேஷன்னா என்னது, பாகுபாடு. இந்த இன்இக்வாலிட்டின்னா என்னென்னா, ஒருத்தவங்களையும் ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறது, யாரையும் சமமாக ட்ரீட் பண்ணாமல் இருக்கிறது. இது நிறைய ஃபார்ம்ஸ் இருக்கும். ஒன்று கேஸ்ட் இன்இக்வாலிட்டி, இன்னொன்று ரிலீஜியஸ் இன்இக்வாலிட்டி, ரேஸ் இன்இக்வாலிட்டி, ஜெண்டர் இன்இக்வாலிட்டி. இதெல்லாம் வந்து பாகுபாடு உருவாக காரணமாக இருக்குது. Discrimination can be defined as the negative action towards people.
பாகுபாடுன்றது என்னது? ஒரு நெகட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள். இந்த பாகுபாடு எது எதுனால நடக்கும்? அவங்க கலர் வச்சு நடக்கலாம், அவங்க கிளாஸ் வச்சு நடக்கலாம், ரிலீஜன், ஜெண்டர் இதெல்லாம். இப்போ டார்க் ஸ்கின்டு பீப்புளை டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுவாங்க தென் ஃபார் ஸ்கின்டு பீப்புள். அதேமாதிரி ஹையர் கேஸ்ட்டுக்கு ஒரு மரியாதையும் லோவர் கேஸ்ட்டுக்கு ஒரு மரியாதையும் இருக்கும். இன்னொன்று பாய்ஸ் ஆர் ஸ்மார்ட்டர் தேன் கேர்ள்ஸ் அண்ட் வைஸ் வெர்சா. இப்போது அந்த மாதிரி ஒரு டிஸ்கிரிமினேஷன் நடந்துட்டு தான் இருக்குது. Article 15 of our Constitution states that the state shall not to discriminate against any citizen on grounds only of religion, race, caste, sex, place of birth or any of them. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், இதை மார்க் பண்ணிக்கோங்க. ஆர்டிகல் 15ல் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது தான் சொல்லும். ஒரு ஸ்டேட்டுன்றது அவங்க சிட்டிசன்ஸை ரிலீஜன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பிளேஸ் ஆஃப் பர்த் இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயத்தினாலையும் அதனால் மட்டும் அவங்க சிட்டிசன்ஸை டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. இந்த ஆர்டிகல் 15 எதுக்கு கீழே வரும்? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கீழே வரும். ரைட் டு ஈக்குவாலிட்டி அந்த செக்ஷனில் வரும், 14 to 18. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் அப்பார்தைட். இது நல்லா பார்த்து வச்சுக்கோங்க, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆஃப்டர் 27 years in prison, நெல்சன் மண்டேலா எத்தனை வருஷம் ப்ரிசனில் இருந்தாருன்னு கேட்பாங்க. அது 27 years. இவர் யாருன்னா சவுத் ஆஃப்ரிக்கனோட ஃபார்மர் பிரசிடென்ட். 1990ல் ரிலீஸ் ஆகியிருப்பார். இதுவும் இம்பார்ட்டன்ட். அப்பார்தைட்னா என்னென்னா ஒரு இனவெறி, அதாவது இனத்து மேலே ரொம்ப ஒரு அதிகபட்ச வெறியாக இருந்தால் அந்த ஒரு இது இருக்கும் இல்லையா, அதுதான் இந்த இனவெறி. அந்த டைமில் சவுத் ஆஃப்ரிக்காவில் பிளாக் பீப்புளுக்கும் ஒயிட் பீப்புளுக்கும் நிறைய ஃபைட்ஸ் போயிட்டு இருந்தது. எப்பயுமே ஒயிட் பீப்புள் வந்து பிளாக் பீப்புளை ஒரு மாதிரி சப்ரஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்துட்டு இருந்தாங்க. அதுக்கு எகெயின்ஸ்டாக இவர் போராடி தான் 27 வருஷம் ஜெயிலுக்கு போயிருந்திருப்பார். இவர் 1990ல் ரிலீஸ் ஆகி வந்திருப்பார். அந்த மாதிரி நிறத்தால் அந்த கண்ட்ரி டிவைட் ஆகி இருந்திருக்கும். அதை முடிவுக்கு கொண்டு வந்தார் இவர் தான். இது இல்லாமல் உலக அளவில் இவர் ஹியூமன் ரைட்ஸ்க்காக போராடினவர் இவர் தான். நெக்ஸ்ட் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர், பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர். இவரை பாபா சாஹிப்னு சொல்லுவாங்க. He is an Indian jurist, economist, politician and social reformer. 1915ல் MA படிச்சிருப்பாரு. DScன்ற டிகிரியை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் முடிச்சிருப்பாரு. ஸோ 1915ல் MA முடிச்சிட்டாரு. DSc டிகிரியை லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸில் முடிச்சிருப்பாரு. பிஃபோர் பீயிங் அவார்டட் PhD பை கொலம்பியா யூனிவர்சிட்டி 1927. ஸோ PhD எப்போ வாங்குறாரு? 1927. 1915 MA, 1927 கொலம்பியா யூனிவர்சிட்டியில் PhD வாங்கிட்டார். இவரை பாபா சாஹிப்னு சொல்லுவாங்க. He served as the chairman of the drafting committee of the Constituent Assembly and hence regarded as the father of the Indian Constitution. இவரை தான் சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டிடியூஷன்னு சொல்லுவாங்க. இண்டிபெண்டன்ட் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் லா மினிஸ்டர் இவர் தான். பாரத் ரத்னா 1990ல் இவருக்கு கிடச்சிருக்கும். போஸ்ட் தாமஸ்லினா அவர் இறந்ததுக்கு அப்புறமா கிடச்சிருக்கும். 1990ல் பாரத் ரத்னா. இதுக்கு முன்னாடி இந்த 1990 எங்கே பார்த்தோம்? நெல்சன் மண்டேலா ரிலீஸ் ஆனது 27 இயர்ஸ்க்கு அப்புறமா அங்கே பார்த்தோம். ஸோ இவர் பாரத் ரத்னா 1990, நெல்சன் மண்டேலா ரிலீஸ் ஆனதும் 1990. அடுத்தது கேஸ்ட் டிஸ்கிரிமினேஷன். Caste system is the most dominant reason for inequality and discrimination in India. In the beginning, the society was divided into different groups on the basis of occupation known as varnas. Many people in India have fought against caste oppression. அதில் முக்கியமானவர் டாக்டர் B.R. அம்பேத்கர். ஏன்னா இவர் ஒரு டிப்ரெஸ்டு ஃபேமிலியிலிருந்து வந்தவர். இவருமே நிறைய பாகுபாடுகளுக்கு உள்ளாகியிருப்பார் ஸ்கூல் டைம்ஸில். அதனால சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு ஈக்குவாலிட்டியை கொண்டு வரணுன்றதுல ரொம்பவே மும்முரமாக இருந்தவர். இதில் இதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நம்ம சொசைட்டியில் ஸ்டார்டிங்கில் சொசைட்டிஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சது இல்லையா, அப்போது வர்ணாஸ்னு ஒன்று இருந்தது. அதாவது ஆக்குபேஷனை பேஸ் பண்ணி மக்களை பிரித்து வச்சுருந்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான டிஸ்கிரிமினேஷன் இந்த சாதியின் அடிப்படையில் நடந்திருக்கும். அடுத்தது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன். அதாவது இது ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமி அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் யாருக்கும் மென் அண்ட் விமனுக்கு நடுவில் இருக்குது. ஸோ இது ஜென்ரலாக நம்ம சொசைட்டியில் இருக்கிறது தான். இப்போ ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அப்போல்லாம் காலேஜ்க்கு கேர்ள்ஸை அனுப்ப மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க கெரியரை அவங்க சாய்ஸ்க்கு எடுக்க விட மாட்டாங்க. இது ஜென்ரலாக கேர்ள்ஸ்க்கு மட்டும்னு நம்ம சொல்ல முடியாது. இப்போ பாய்ஸ்க்குமே இந்த மாதிரி நடக்குது. ஒரு சில ஃபேமிலிஸில் கேர்ள்ஸ் ஆர் நாட் அலவுட் டு வியர் மாடர்ன் ட்ரெஸ்ஸஸ். ஆனால் அதே ஃபேமிலியில் பாய்ஸ் இருந்தாங்கன்னா அவங்கள மாடர்ன் ட்ரெஸ் போட அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன். ரிலீஜியஸ்னால் என்னது? மதம் சார்ந்த ஒரு பாகுபாடு. எங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புளை நல்லா பார்த்துட்டும் இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புளை பாகுபாடு காமிச்சும் நடத்துவாங்க. இது ரொம்ப வருஷமாகவே இருந்துகிட்ருக்கு. முன்னாடிலாம் பப்ளிக் பிளேசஸ்க்கோ இல்லை இந்த சாமி கும்பிட்றதுக்கு கோயிலுக்குள்ளேயோ ஒரு சமூகத்தார் உள்ள வரக்கூடாது. இந்த மாதிரியான ஒரு டிஸ்கிரிமினேஷன் இந்த ரிலீஜியஸை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கும். முக்கியமாக கேஸ்ட்டை பேஸ் பண்ணியும் இருந்திருக்கும். அவங்க வேறு ரிலீஜனை சேர்ந்தவங்க, அதனால் உள்ளே வரக்கூடாது, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க.
நெக்ஸ்ட் வந்து சோஷியோ எக்கனாமிக் இன்இக்வாலிட்டி. சோஷியோ எக்கனாமிக் ஃபீல்டில் ஒரு வளர்ச்சியோட பயன் வந்து எல்லாருக்கும் ஈக்குவலாக போய் சேரல, அதுதான் உண்மை. இன்கம் இன்இக்வாலிட்டி இஸ் மச் ஹையர் தன் த இன்இக்வாலிட்டி இன் ஹியூமன் டெவலப்மெண்ட். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்டேட்மெண்ட், நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. மெயின்ஸ் எல்லாம் கேட்டால் எழுதலாம். அதை மனித வளர்ச்சியில் இருக்கக்கூடிய சமத்துவமின்மையை விட இந்த பொருளாதார விஷயத்தில் இருக்கக்கூடிய சமத்துவமின்மை தான் அதிகமாக இருக்குது. அதாவது லோ இன்கம் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் அசோசியேட்டட் வித் லோ இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட், லோ அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி. இப்போ ஒரு மாவட்டத்துக்கு காசு வரலை, இன்கம் இல்லை அப்படின்னா என்னென்னலாம் ரீசனாக இருக்கணும்? அவங்க இண்டஸ்ட்ரியில் ஒழுங்காக டெவலப்மெண்ட் இருக்கலாம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்டிவிட்டி இல்லாமல் இருக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும். இன்னொன்று ஹியூமன் டெவலப்மெண்ட், மனித வள மேம்பாடு எதுவுமே இல்லாமல் இருக்கலாம். இதே மாதிரி தான் இந்த லிட்ரஸி ரேட்டும். லிட்ரஸி ரேட் ஆர் ஃபவுண்ட் டு பி வித் லோவர் செக்ஸ் ரேஷியோ. படிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த செக்ஸ் ரேஷியோவுக்கும் ஒரு லிங்க் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது என்ன நம்ம இப்போ பார்ப்போம். அதுக்கு முன்னாடி 2011 சென்சஸ் லிட்ரஸி ரேட். லிட்ரஸி ரேட்னா என்னது? எழுத்தறிவு விகிதம். இதில் டாப் 4 பிளேசஸ்லே கன்னியாகுமரி, சென்னை, தூத்துக்குடி, நீலகிரிஸ். இதுக்கு முன்னாடி இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும் தான் கேட்டுட்ருந்தாங்க, இப்போலாம் பர்சன்டேஜஸும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கன்னியாகுமரி 91.75%, சென்னை 90.18%, தூத்துக்குடி 86.16%, நீலகிரிஸ் 85.20%. இதுவே லோவஸ்ட் அப்படியே கீழே இருந்து பார்த்தோம்னா விழுப்புரம், தருமபுரி தான் லாஸ்ட்டில் இருக்குது, 68.54%. அடுத்தது அரியலூர், கிருஷ்ணகிரி, விழுப்புரம். ஸோ டாப் பிளேஸில் இருக்கிறது என்னது? கன்னியாகுமரி. லாஸ்ட் பிளேஸில் இருக்கிறது தருமபுரி. இது லிட்ரஸி ரேட், கல்வி எழுத்தறிவு விகிதம். அடுத்தது செக்ஸ் ரேஷியோன்னு பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் பெர் 1000 மேல். ஒரு 1000 ஆண்களுக்கு எத்தனை ஃபீமேல் இருக்கிறாங்க, எத்தனை பெண்கள் இருக்கிறாங்கன்றது தான் இந்த செக்ஸ் ரேஷியோ. இதில் டாப்பில் வரக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து நீலகிரி 1041, அடுத்தது தஞ்சாவூர் 1031, நாகப்பட்டினம் 1025. அதாவது இதில் என்னென்னா 1025 விமென்க்கு, அதாவது 1000 மேலுக்கு 1025 விமென் இருக்கிறாங்க. தூத்துக்குடியில் 1000 மேலுக்கு 1024 ஃபீமேல் இருக்கிறாங்க. அடுத்தது லோவஸ்ட் பிளேஸ் யாருன்னா தருமபுரி. லிட்ரஸி ரேட்லேயும் தருமபுரி தான் லோ, செக்ஸ் ரேஷியோலையும் தருமபுரி தான் லோ, 946. சேலம் 954, கிருஷ்ணகிரி 956, ராமநாதபுரம் 977. அடுத்தது ரிமெடியல் மெஷர்ஸ் ஃபார் அபாலிஷிங் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். இந்த சமத்துவமின்மையாக இருக்கட்டும், பாகுபாடாக இருக்கட்டும், இந்த டிஃப்ரென்ஸஸை எப்படியெல்லாம் போக்கலாம், என்னென்ன பண்ணால் போகும் அப்படின்னு பார்த்தோன்னா வைடர் ஆக்சஸ் டு குவாலிட்டி பேசிக் சர்வீஸ் லைக் ஹெல்த் கேர், எஜுகேஷன் ஃபார் ஆல். இது இப்போ நடந்துட்டு தான் இருக்குது. அதாவது ஹெல்த் கேர், நம்ம ஹெல்த் கேர்னால் என்ன சொல்லலாம்? ஒரு சுகாதாரமான பராமரிப்புன்னு சொல்லலாம். அதே மாதிரி கல்வி, இது ரெண்டும் ஒரு பேசிக் சர்வீஸ். ஒரு மனுஷனுக்குன்னா அவனுக்கு வந்து ஒரு மனுஷன் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு கல்வின்றது ஒரு அவசியமான விஷயம். இன்னொன்று அவங்கள சுகாதாரமாக வச்சுக்கிறது. இந்த 2 விஷயமும் எல்லாருக்கும் போய் சேர்ந்துச்சுனாலே இந்த டிஸ்கிரிமினேஷன் கம்மியாயிடும். செகண்ட் ஒன், இந்த ஜெண்டர் பயஸ் இருக்கு இல்லையா, இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே அதை மாற்றணுன்ற இதில் வரும். தேர்ட் பாயிண்ட், மேக் விமன் மோர் விசிபிள் இன் பப்ளிக் லைஃப் அண்ட் இன்ஸ்டிடியூஷன் டு எராடிகேட் ஜெண்டர் டிஸ்பாரிட்டி. இதுலேயும் இந்த ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் இருக்கு இல்லையா, இதை எப்படி போக்கலாம்னா விமனை ஒரு பப்ளிக் லைஃப்குள்ளே கொண்டு வந்தோன்னா, சமுதாயத்துக்குள்ளே வீட்டிலே அடைச்சி வைக்காமல் சமூகத்துக்குள்ளே விட்டோம்னாலே அந்த ஜெண்டர் இன்இக்வாலிட்டியை போக்கும். அடுத்தது பி ஓப்பன் டு லேர்னிங் அபவுட் அதர் ரிலீஜியன்ஸ். மற்ற ரிலீஜன்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற ஆர்வத்தோடு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அது அக்செப்டன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்கும். அடுத்தது ப்ரொமோட்டிங் கம்யூனிட்டி டைனிங் இன் த கிளாஸ் ரூம் மே ஹெல்ப் த ஸ்டூடெண்ட்ஸ் டு சிட் டுகெதர் வித்வுட் எனி பயஸ் ஆஃப் கேஸ்ட், ரிலீஜன் ஆர் ஜெண்டர். இந்த கேஸ்ட், ரிலீஜன், ஜெண்டர், இனம், மதம், இந்த எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒரு கிளாஸ் ரூமில் எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா இந்த கேஸ்ட் பற்றி பசங்க யோசிக்காத ஒரு நிலை வரலாம். அடுத்தது சோஷியலைஸ் வித் பீப்புள் ஆஃப் ஆல் டைப்ஸ் அவுட் சைட் ஹோம். இவங்க கிட்ட தான் பேசுவேன், அவங்க கிட்ட தான் பேசுவேன்ட்டு இல்லாமல் எல்லாருக்கிட்டையும் பேசும்போது நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மனுஷங்களை தெரிஞ்சுக்க ஆரம்பித்தாலே இந்த டிஸ்கிரிமினேஷன்றது கம்மியாகிட்டு வரும். அடுத்தது எஃபெக்டிவ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் லாஸ். இப்போது நம்ம பார்த்த ஒரு ஆக்ட் பார்த்தோம் இல்லையா, ஆர்டிகல் 15ல் 1, இது டிஸ்கிரிமினேஷனை கம்மி பண்ணணும்னு சொல்லியிருக்கு, இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. இதெல்லாம் எஃபெக்டிவாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பித்தோம்னாலே இந்த டிஸ்கிரிமினேஷன்றது கம்மியாயிடும். அடுத்தது கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அண்ட் ஈக்வாலிட்டி. கான்ஸ்டிடியூஷன்னா என்னது? ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நம்ம கண்ட்ரி எப்படி கைட் பண்ணணும், எப்படி அட்மினிஸ்டர் பண்ணணும் அப்படின்றத கைட் பண்ணக்கூடியது தான் இந்த கான்ஸ்டிடியூஷன். இதில் ஆர்டிகல் 14 என்ன சொல்கிறதுனா ஈக்வாலிட்டி பிஃபோர் லா. இந்த ஈக்வாலிட்டி பிஃபோர் லான்றது பிரிட்டிஷ் கிட்ட இருந்து நம்ம எடுத்திருப்போம். இதுவே ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, அது வந்து நம்ம அமெரிக்கன் கிட்ட இருந்து எடுத்திருப்போம். அண்ட் ப்ரோஹிபிட்ஸ் த அன்ரீசனபிள் டிஸ்கிரிமினேஷன் பிட்வீன் பர்சன்ஸ்.
இதுதான் ஆர்டிகல் 14. அப்போ ஆர்டிகல் 14 என்னது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. ஆர்டிகல் 15ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? ஸ்டேட் அவங்களோட சிட்டிசனை ஜெண்டர், ரேஸ் இந்த மாதிரியான பேசிஸில் மட்டும் டிஸ்கிரிமினேட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கோம். நம்ம கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லுதுன்னா, நம்ம கண்ட்ரியோட லேண்ட் இருக்கு இல்லையா, இது வந்து ஒரு லேண்ட் ஆஃப் டைவர்சிட்டின்னு சொல்லியிருக்கு. ஸோ ஈக்குவாலிட்டின்றது எல்லாருக்குமே போய் சேர வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஈக்குவாலிட்டியை சொசைட்டியில் கொண்டு போகணுன்னா 2 விஷயம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒன்று, டைவர்சிட்டியை மதிக்கணும், அதாவது பன்முகத்தன்மையை மதிக்கிறதும். இன்னொன்று, ஃப்ரீடமை என்ஷூர் பண்ணணும், சுதந்திரத்தை வலியுறுத்தணுன்ற மாதிரி. இதில் எந்த ஃப்ரீடமை சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, அவங்கவுங்க ரிலீஜனை ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு ஃப்ரீடம், நீங்கள் அவங்கவுங்க மொழியை பேசுகிறதுக்கான ஒரு ஃப்ரீடம், அவங்க ஃபெஸ்டிவலை கொண்டாடுறதுக்கு அண்ட் அவங்களோட வியூவை ஃப்ரீயாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கான ஃப்ரீடம். நம்ம கான்ஸ்டிடியூஷன்றது ஒரு லீகல் ஃப்ரேம் ஒர்க் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இதை பேஸ் பண்ணி தான் நம்ம நேஷனே இயங்கிட்டு இருக்கு. ஈக்குவாலிட்டின்றது எந்த இடத்துல வரும்னா, அன்டச்சபிலிட்டி, தீண்டாமைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஒரு க்ரைமாக பார்க்கக்கூடிய இடத்துல தான் இந்த ஈக்குவாலிட்டின்றது இருக்கும். இந்தியாவில் ஆர்டிகல் 17 என்ன சொல்லுதுன்னா, untouchability is totally abolished and its any form is forbidden அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 17. இன்னைக்கு கூட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன்றது கண்ட்ரி ஃபுல்லாக இருக்குது. அதாவது விமன், பீசன்ஸ், ட்ரைப்ஸ், பீப்புள் ஃப்ரம் லோவர் கிளாஸஸ் ஆர் ஸ்டில் ஸ்ட்ரைவிங் ஃபார் ஈக்குவாலிட்டி இன் இந்தியா. இன்றைக்கும் இந்தியாவில் ஈக்குவாலிட்டிக்காக போராடிட்டு இருக்க மக்கள் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. நம்ம ப்ரீ கேப் பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு டேட்டா விட்டுட்டோம் இல்லையா, அதை பார்த்தோம். டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் 1931 பிறந்தவர், 2015 இறந்திருப்பார். அவுல் பக்கீர் ஜைனுலாப்தீன் அப்துல் கலாம் தான் இவரோட ஃபுல் நேம். இவர் ஒரு ராமேஸ்வரத்தில் பிறந்த ஒரு தமிழ் முஸ்லீம். 11th பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இவரை பொதுவாக பீப்புள்ஸ் பிரசிடென்ட்னு சொல்லுவாங்க. இவர் ராம்நாட்டில் ஸ்கூலிங் முடிச்சுட்டு சென்ட் ஜோசப் காலேஜ் திருச்சியில் கிராஜுவேட் ஆகி ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் படிக்க போயிருப்பார். இதுக்கப்புறமா DRDOவில் ஜாயின் பண்ணியிருப்பார். இவரோட ஃபேமிலி வந்து அவர் சின்ன வயசில் இருந்தப்போ ரொம்ப புவர் ஃபேமிலி, அதனால் நியூஸ் பேப்பர் வித்து தான் இவர் வந்து இன்கம் கொண்டு வந்திருப்பார். அப்துல் கலாம் நிறைய புக்ஸ் எழுதியிருக்கிறார். அதில் ரொம்ப ஃபேமஸானதுன்னு பார்த்தோன்னா இந்தியா 2020, விங்ஸ் ஆஃப் ஃபயர், இக்னைட்டட் மைண்ட்ஸ், த லூமினஸ் ஸ்பார்க்ஸ் அண்ட் மிஷன் இந்தியா. இது இல்லாமல் இவருக்கு பாரத ரத்னா அவார்டு வந்து இவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கிறார். அதில் ஒன்று இந்தியாஸ் ஹையஸ்ட் சிவிலியன் ஹானர் 1997 வாங்கியிருப்பார். 1990 வாங்கினது டாக்டர் BR அம்பேத்கர். இவர் மிசைல் மேன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு விஸ்வநாதன் ஆனந்த். இவர் ஒரு செஸ் பிளேயர். இவங்க அம்மா வந்து ஒரு செஸ் ஃபேனாக இருக்க விதா இவர் 5 வயசுலேருந்தே இந்த செஸ்ஸில் விளையாட வச்சுருப்பாங்க. சென்னை சேர்ந்த ஒரு மிடில் கிளாஸ். இவர் வேர்ல்ட் செஸ் சாம்பியனை 5 முறை வாங்கியிருக்கிறார். ஒன்று 2000, 2007, 2008, 2010, 2012 5 டைம்ஸ் இவர் வந்து வின் பண்ணியிருப்பார். ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப், வேர்ல்ட் ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப்பை 14 வயசில் வின் பண்ணியிருப்பார். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் 1988 இவர் தான் ஆகியிருப்பார். ஃபர்ஸ்ட் ரெசிபியன்ட் ஆஃப் ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு. இது வந்து ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் ஒரு ஹையஸ்ட் ஹானருக்கு கொடுக்கக்கூடிய அவார்டு 1991 ஆரம்பிச்சு 92 இந்த டைம் பீரியடில் இவர் ரிசீவ் பண்ணியிருப்பார். நேஷனோட செகண்ட் ஹையஸ்ட் சிவிலியன் சொல்லக்கூடிய பத்ம விபூஷன் 2007 ரிசீவ் பண்ணியிருப்பார். ஸோ 1988 ஃபர்ஸ்ட் கிராண்ட் மாஸ்டர் ஆஃப் இந்தியா, 1991 to 92 ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு, 2007 பத்ம விபூஷன். அடுத்தது மிஸ் எஸ் இளவழகி. இவங்க வேர்ல்ட் கேரம் சாம்பியன்ஷிப் 2008 எங்கே நடந்துச்சுன்னா ஃப்ரான்ஸில் நடந்திருக்கும். பாலைஸ் டேஸ் ஃபெஸ்டிவல், கேன்ஸ், ஃப்ரான்ஸ். இதே மாதிரி இந்தியன் நேஷனல் கேரம் சாம்பியன்ஷிப்பும் ரேஷ்மி குமாரி அப்படின்ற ஒரு வேர்ல்டு சாம்பியனை டிஃபீட் பண்ணி வின் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது மாரியப்பன். இவர் சேலமில் பிறந்திருப்பார். சிங்கிள் மதரோட சைல்டு. இவருக்கு டிசபிலிட்டி இருந்தாலுமே இவரோட மோட்டிவ் என்னென்னா, ஐ டென்ட் சி மைசெல்ஃப் அஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஏபிள் பாடிட் கிட்ஸ். மற்ற குழந்தைகளோட என்ன வந்து நான் வேறுபடுத்தி பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார். 2016 ரியோ பேரா ஒலிம்பிக்ஸில் கோல்டு மெடல் மென்ஸ் ஹை ஜம்பில் வின் பண்ணியிருப்பார். T42 ஈவெண்ட் 1.89 மீட்டர் டிஸ்டன்ஸில் வின் பண்ணியிருப்பார். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட் பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க என்ன தான் அட்வர்ஸ் கண்டிஷனை ஃபேஸ் பண்ணாலுமே சக்ஸஸை அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்றது இந்த எக்ஸாம்பிள்ஸில் தெரியுது. ஒரு ரீகேப் பார்த்துக்கிட்டோன்னா, ப்ரிஜுடைஸ்னால் என்னது? டு ஜட்ஜ் அதர் பீப்புள் இன் அ நெகட்டிவ் ஆர் இன்ஃபீரியர் மேனர். அவங்கள பற்றி தெரியாமலே பண்ணுறது. ப்ரிஜுடைஸ்னா ப்ரீ ப்ளஸ் ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜ் அப்படின்ட்டு அர்த்தம். ஸ்டீரியோ டைப்னா என்னென்ன? ஒரு ஃபால்ஸ் வியூ ஆர் ஐடியா, ஒன்றத்தை பற்றி தவறான வியூகத்தில் பார்க்குறது, அந்த எண்ணம், அதை தான் ஸ்டீரியோ டைப்னு சொல்லுவாங்க. டிஸ்கிரிமினேஷன்றது நெகட்டிவ் ஆக்ஷன். ஃபால்ஸ் வியூனா ஸ்டீரியோ டைப், நெகட்டிவ் ஆக்ஷன் டுவர்ட்ஸ் பீப்புள்னா டிஸ்கிரிமினேஷன். இது கலர், கிளாஸ், ரிலீஜியன், ஜெண்டர் இதை பேஸ் பண்ணி நடக்கும். கேஸ்ட் சிஸ்டம்ன்றது
மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் ஃபார் இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன். எது மோஸ்ட் டாமினன்ட் ரீசன் கூட கேட்கலாம். இன்இக்வாலிட்டி அண்ட் டிஸ்கிரிமினேஷன் அது கேஸ்ட் சிஸ்டம். அடுத்தது ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னா கேஸ்ட் சிஸ்டம். ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன்னா ஹெல்த், எஜுகேஷன், எக்கனாமிக் அண்ட் பொலிட்டிக்கல் இன்இக்வாலிட்டிஸ் மென் அண்ட் விமனுக்கு நடுவில் இருக்குதுன்னா அதை தான் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் சொல்லுவாங்க. அடுத்தது ரிலீஜியஸ் டிஸ்கிரிமினேஷன்றது ஒரு இண்டிவிஜுவல் ஒரு குரூப்பை அவங்களோட நம்பிக்கையை சார்ந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரீட் பண்ணுறது, அன்இக்வலாக ட்ரீட் பண்ணுறது. ஓகே, புக் பேக் ஆன்சர்ஸ் பார்ப்போம். Which one of the following is not the reason for prejudice? Socialization, economic benefits, authoritarian personality, geography. இதில் geography கிடையாது. மற்ற மூணுமே reasons for prejudice. அடுத்தது discrimination done on the basis of gender is referred to as gender discrimination னு படிச்சோம். Gender based stereotypes are often portrayed in all of these. Films, advertisement இதெல்லாம் காட்டுறாங்க. Name the book written by APJ Abdul Kalam. India 2020, Wings of Fire, Ignited Minds. இது இல்லாமல் மிஷன் இந்தியா இந்த மாதிரியான புக்ஸ்லாம் இவர் எழுதுனது. APJ Abdul Kalam was conferred Bharat Ratna in the year 1997 வாங்கியிருப்பார். 1990 வாங்கினது டாக்டர் BR Ambedkar. Vishwanathan Anand became India's first grandmaster in the year 1988. In which sport Ilamalagi excels? Carom. Which article of the Constitution says discrimination against any citizen on ground only of religion, race, caste, sex, place of birth or any of them is not permitted? இது எந்த ஆர்டிகல்? ஆர்டிகல் 15ல பார்ட் 1. அடுத்தது BR Ambedkar was conferred பாரத் ரத்னா in the year 1990. இதே இயரில் தான் நெல்சன் மண்டேலா ரிலீஸ் ஆகியிருப்பார். As per the 2011 census, the highest literate district in Tamil Nadu, Kanyakumari. People have false belief and ideas on others is called prejudice அப்படின்னு சொல்லுவாங்க. APJ Abdul Kalam was born in Rameswaram. Dash was the first recipient of Rajiv Gandhi Khel Ratna Award, India's highest sport honor. 1991 92 இதை ரிசீவ் பண்ணியிருப்பார். யார்? விஸ்வநாதன் ஆனந்த். Dash was the independent India's first law minister, Dr. BR Ambedkar. As per the 2011 census, the lowest sex ratio was in Dharmapuri district. Dharmapuri district. அடுத்தது மேட்ச் பார்த்தோன்னா ப்ரிஜுடைஸ்னா என்ன சொல்லுவோம்? Judge other people negatively. Stereotype-na false view or idea about something. Discrimination, treating someone less fairly than others. Article 14 என்னது? Equality before law. Article 17 abolition of untouchability. இதோட இந்த லெசன் ஓவர். இந்த மாதிரி சமச்சர் கிளாஸஸ்க்கும் டிஎன்பிஎஸ்சிக்கான சப்ஜெக்ட் வைஸ் கிளாஸஸ்க்கும் லேர்னிங் கார்னரை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க.